தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திரு ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் சார். சார், இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க பார்வையின்மை எப்படி வந்துச்சு, என்ன எப்படி இந்த பள்ளிகள்ல சேர்ந்தீங்க, உங்களோட கல்வி, ஆரம்ப கால கல்வி, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என் பேர் ராஜகோபால். நான் 1944 நவம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு பிறந்தேன். நான் பிறந்த மாவட்டம் ஆக்சுவலா இப்ப அது புதுக்கோட்டை. ஓ, திருக்கோக்கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புதுக்கோட்டையில ஒரு பகுதி. அது அங்கதான் இந்த பிரகதாம்பா கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். அங்கதான் நான் பிறந்த ஊர் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா நாங்க எனக்கு 2 அண்ணங்க, அவங்களும் பிளைண்டு. எங்க 2 அண்ணங்களும் பிளைண்டு. அப்புறம் அண்ணங்க பேரு சந்திரசேகர், அவர் தான் மூத்தவர். 2வது சங்கர். அவர் இந்த சேலம் பிளைண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வேலை பார்த்தாரு. இப்ப அவர் இல்ல, நான் காலமாயிட்டாரு. அவர் ரொம்ப காலம் சேலம் பிளைண்ட் ஸ்கூல்ல தான், செவ்வாப்பேட்டையில சேலத்துல ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்கு, அரசு பள்ளி ஒன்று இருக்கு. அதுல அவர் இடைநிலை ஆசிரியராகவே பணியாற்றி அப்படியே ஓய்வு பெற்று விட்டார் அவரு. நான் என்னுடைய கல்வி தகுதி பார்வையின்மை காரணமாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு நார்மல் ஸ்கூல்ல இடம் கிடைக்கல. அதே மாதிரி பிளைண்ட் ஸ்கூலுக்கு போலாம்னாலும் எங்க தந்தையார் அடிக்கடி ஊர் விட்டு ஊர் போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் மத்திய அரசுல பெரிய அதிகாரியா பணியாற்றினாரு அவரு. அதாவது என்ன வேலை பார்த்தாரு சார்? அவர் ஆக்சுவலா என்ன சொல்றோம்னா IDAS, அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அந்த கேடர் அவருது. இப்பதான் IAS கேடர் மாதிரி IDAS ஒரு கேடர் உண்டு. அதுல அவர் கிளர்க்ல இருந்து ஆரம்பிச்சு டெப்டி கண்ட்ரோலர் வரைக்கும் பதவி உயர்வு பெற்று வந்தாரு. அவர் தான் கிளாஸ் 1 கெசட்டட் ஆபீசர். அவர் தான். சரி. அந்த மாதிரி அவருடைய பணி மத்திய அரசாங்கத்தோட நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவர் பார்ப்பாரு. சார் பேரு சார், உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. அம்மா பேரு பவானின்னு பேரு. அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேரு பவானி. முதல் அண்ணன் மூத்த அண்ணன் பேரு சந்திரசேகர், 2வது அண்ணன் சங்கர், 3வது நான் தான் ராஜகோபால். 3 பேருமே பார்வையற்றவர். 3 பேருக்குமே பார்வை தெரியாது. 3 பேரே பார்வை தெரியாம இருந்தோம் நாங்க. அதாவது நாங்கெல்லாம் பார்வை அற்றவர் அந்த கேட்டகரியில் தான் வந்தோம். அதாவது ரொம்ப குறைவு, அதாவது ஒரு கம்மி பார்வைன்னு நடமாடுற அளவுக்கு பார்வை உண்டு. அதாவது சுத்தமா தடவிட்டு போறக்கூடிய அளவுக்கு இல்ல. அந்த பார்வையினால எந்த விதமான பயனும் கிடையாது. அதனால நாங்க பிளைண்ட் கேட்டகரியில் தான் வருவோம். நாங்க பிறவியில இருந்தே சார் 3 பேருக்கு பிறவியில இருந்தே பிறந்த அன்னிலிருந்தே 3 பேரும் பிளைண்டு. உங்க 3 பேரை தவிர குடும்பத்துல வேற அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சி, அதெல்லாம்? அவ்வளவுதான், நாங்க 3 பேர் தான். அவ்வளவுதானே. 3 பேர் தான். சந்திரசேகர் அவர் என்ன பண்ணார் சார்? அவர் ஒரு 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் அவர் படிப்பு அவருக்கு சரியா வரல சொல்லிட்டு படிப்புல ஆர்வம் இல்லாம போச்சு. அதை தவிர அவருக்கு ரொம்ப தன்னம்பிக்கையும் குறைஞ்சு போச்சு அவருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டுல 3 வீதம். அவர் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டாரு. வாழ்நாள் ஃபுல்லா வேலையே பார்க்கல என்ன சொல்ல, அதான் உண்மை. சரி. அவர் எங்க அப்பாட்டே இருந்துட்டாரு. எங்க 2வது அண்ணன் கிடைச்சது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளே எங்க 2வது அண்ணா.
மூணாவது நான் வந்து இல்ல இல்ல இன்னும் உயரணும், இன்னும் படிக்கணும், இன்னும் உயரணும், அந்த மாதிரி ஒரு அதிகப்பட்ட முயற்சியை எடுத்து முடியாததுதான் முடிச்சு பார்க்கணுங்கிற எண்ணத்துல கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து சில விஷயங்கள் தான் சாதிச்சிருக்கேன் நான். சரி சரி. அதனால எங்க வீட்டுல நீங்க 3 விதமான பிளைண்டிங் நீங்க பார்க்கலாம். ஓகே, சரி 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 சரி. நீங்க தொடருங்க சார். பள்ளி எப்படி சேர்ந்தீங்க? அதனால நான் வந்து அதான் சொல்றேன், எங்க தந்தையார் வந்து அடிக்கடி மாறுதலுக்குரிய ஒரு பணியில இருந்ததுனால ஊர் ஊரா போறோம். நாங்க ஆக்சுவலா புனே அப்படின்னு ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க போனா அங்க வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூல், நார்மல் ஸ்கூல்ல, இப்ப அந்த காலத்துல இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல இப்பதானே வந்தது, அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் அங்க அந்த உள்ள ஒரு பள்ளியில வந்து எங்க 3 பேரையுமே அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. 3 பார்வையற்றவரையும் ஒரு இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல நாங்க வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனா இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ங்கிற பேர் கிடையாது அந்த காலத்துல. பேர் கிடையாது. எந்த வருஷம்? அவங்க வந்து எல்லாரோட நீங்களும் சேர்ந்து படிங்கன்னாங்க, அவ்வளவுதான். எந்த வருஷம் சார்? எந்த ஆண்டு? அந்த நான் வந்து ஆக்சுவலா அந்த என்ன சொல்ல 1951 52 அந்த மாதிரி காலகட்டத்துல 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் அங்க படிச்சேன். சரி. அதுக்கப்புறம் என் தந்தையாருக்கு 53ஆம் ஆண்டு சென்னைக்கு மாற்றம், அவருக்கு இது கிடைச்சது. கல்கட்டாக்கு போனார் அங்கேருந்து அவரு. அதாவது புனேல இருந்து கல்கத்தாக்கு போனார் அவரு. நாங்க கல்கத்தால போய் 1953 இருந்து 1970 வரைக்கும் நான் கல்கத்தால தான் இருந்தேன். 17 வருஷம் அங்க இருந்தேன். அங்கேயும் என்னாச்சுன்னா இந்த பெங்காலி மீடியம் பிளைண்ட் ஸ்கூல் தான். எங்க இங்கிலீஷ் மீடியம்லாம் அந்த ஸ்கூல்ல இல்ல. அதனால அங்கேயே என்னால இந்த கல்வியை வந்து பிளைண்ட் ஸ்கூல்லையும் தொடர முடியல, நார்மல் ஸ்கூல்லையும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, எங்க அண்ணா 2 பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா ஏன்னா அவங்க ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட வச்சு நாங்க படிச்சதுனால அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க புஸ்தகங்கள் தான் கண்ணு கிட்ட வச்சுன்னு படிப்பாங்க, ரொம்ப பக்கமா வச்சு படிப்பாங்க. எனக்கு அது கூட முடியாதனால என்ன சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டாரு என்ன பார்த்து, 500 பசங்களை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன், நீ ஏன் 501வது வந்து என்ன கழுத்தா இருக்கிறேன்னாரு அவரு. அப்ப எனக்கு நான் சின்ன பையன் இல்லையா, அதனால எனக்கு சொன்னதுனா ஒன்னும் இது சொன்னதுதான் மனசுல பதிஞ்சுதே தவிர ஆக மொத்தம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி நீ கழுத்தா இருக்காத போங்கிற மாதிரி என்ன அனுப்பிச்சு விட்டாரு அவரு. சரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் புஸ்தகத்தை, ஸ்கூல் சிலபஸை வாங்கி புஸ்தகத்தை வாங்கி எங்க அப்பா தான் எனக்கு ஆசிரியர். அந்த ஸ்கூல் பாட புஸ்தகங்கள் தான் அப்படியே எனக்கு படிச்சு காட்டுவாரு. வருஷம் அவரே எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாரு. பள்ளிக்கூடத்துல இருந்து பசங்கள்லாம் பக்கத்து பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எனக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி எங்க அப்பா எனக்கு தேர்வெல்லாம் நடத்துவாரு. சரி. அதாவது வீட்லயே ஒரு ஸ்கூல் மாதிரி பண்ணிட்டாரு எனக்கு அவரு. தாகூர் மாதிரி படிச்சிருங்க ரவீந்திரநாத். ஆனா எனக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தோட ஆக்சுவலா எனக்கு நான் தெய்வம் கூட அவர் சொல்லுவேன். ஏன்னா எங்க 3 பேரையுமே கண்ணு தெரிய இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கூட எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ எங்களை புறக்கணிச்சது கிடையாது. ஏன்னா 3 பேரையும் 3 கண்ணு தெரியாத குழந்தைகளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். ரொம்ப ரொம்ப. ஆனா 3 பேரையுமே அவங்க வந்து ஒரு குறைபாடாகவோ ஒரு அவமரியாதையவோ முன் பண்ற மாதிரியோ அவங்க பேசினது கிடையாது. இதை தவிர எங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வீட்டுல படிச்சேன். அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிளைண்ட் எல்லாம் நார்மல் ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ரூல் கொண்டாங்க. அப்ப ஒரு ஸ்கூல்ல போய் நான் இடம் கேட்டதுக்கு அந்த ஹெட்மாஸ்டர் உடனே சேர்த்துக்கிட்டாரு. அது ஆக்சுவலா நம்ம தமிழ்காரங்க, நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட நேஷனல் ஹை ஸ்கூல்னு பேரு. எங்க கல்கத்தாவில் தான் எல்லாமே. அந்த அங்க ஒரு ஹெட்மாஸ்டர் நம்பியார்னு திறந்தார், ஒரு மலையாளி வரைய. சரி. அவர் நீ ஏன் தன்னோட வீட்டுல உட்காந்துட்ட அப்படின்னு கேட்டாரு வேற.
நான் சொன்னேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார் சார், அவர் வந்து என்னை பார்த்து நான் அட்மிஷன் கேட்ட போது 500 பசங்களை வச்சு நான் கஷ்டப்படுறேன்னா நீ ஏன் 501ஆவதா வந்து என்ன கழித்தா இருக்கிறேன்னு சார்னு. அதெல்லாம் நீ நாளையிலேருந்தே பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 10ஆம் கிளாஸ்லேயே நான் சேர்த்துப்பேன், ஆனால் டைரெக்டாக 10ஆம் கிளாஸ் சேர்க்கறதுக்கு ரூல்ஸ் கிடையாது, அதனால நீ 9ஆம் கிளாஸ் தான் சேரணும்னாரு. அப்போ எனக்கு வயசு 19. ஓ கிளாஸ்ல போய் உட்கார்ந்தோன்னா பசங்களே மாமா வந்திருக்காரு அப்படின்னாங்க கிளாஸ்ல. அப்ப நான் தான் கொஞ்சம் அப்பதான் தாடி மீசெல்லாம் வளரணும், நான் மீசையும் வச்சிருந்தேன். அப்ப சரி எல்லாரும் பசங்க கிளாஸ்ல மாமா வந்திருக்காரு அப்படின்னாங்க எல்லாரும். அப்புறம் அதுல 2-3 பசங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட்டேன். என்ன ராஜு அண்ணான்னு கூப்பிடுவாங்க அவங்க. என்ன என் பேர் ராஜகோபாலா இருந்தாலும் ராஜு அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ராஜு அண்ணா அதெல்லாம் கவலைப்படாது சார், நாங்கெல்லாம் இருக்கோம் உனக்கு. அவங்க போர்டுல எழுதுறதெல்லாம் படிச்சு காட்டுவாங்க. மொழி என்ன மொழி? பெங்காலியா? ஆங்கில மொழி கல்வி. அப்பா புத்தகத்தை வாங்கி படிச்சதுமே ஆங்கிலம் தான்? எல்லாம் ஆங்கிலம் தான். அங்கேயே தமிழ் மொழிக்கு வழி இல்லையே, நாங்க முன்னும் வங்காளியில படிக்கணும், இல்லாட்டா ஆங்கிலத்துல தானே படிக்கணும். இன்னொரு கேள்வி சார், இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணதா சொன்னீங்களா, பிளைண்ட் ஸ்கூல்லாம் ட்ரை பண்ணோன்னு? ஆமா. அப்ப கல்கத்தாவுல பிளைண்ட் ஸ்கூல் இருந்ததா? இல்ல சார், பிளைண்ட் ஸ்கூல் இருந்தது, என்ன சேர்த்துக்கிட்டாங்க. நான் ஒரு 4 நாள் தங்கினேன், எனக்கு அங்க சரிப்படல. ஏன்னா அது பெங்காலி மீடியம் வேற. என்ன பேரு? பெங்காலி பாஷையில தானே படிக்கணும் அங்க. பேரு தெரியுமா? அது வந்து இது சொல்லுவாங்க, ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு பேரு. அது பிஹாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குதா கல்கட்டாக்குள்ளேயே பிஹாலான்னு ஒரு இடம். அத வந்து பிஹாலா பிளைண்ட் ஸ்கூல் தான் சொல்லுவாங்க அத. ஓ பிஹாலா. பிஹாலா BIHALA. பி ஃபார் பாய், பிஹாலா. புரியுது சார், புரியுது. பிஹாலா ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட் தான் சொல்லுவாங்க. ஆனா பிஹாலா பிளைண்ட் ஸ்கூல் தான் பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, ஸ்கூலே பிளைண்ட் ஆக்கிடுவாங்க. பூந்தமல்லி அப்படிதான் சொல்லுவாங்க, பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல் இப்படி பிளைண்ட் ஆகும். ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட் தானே சொல்லணும். ஆனா எல்லாரும் வழக்கட்டாச்சுன்னா பிளைண்ட் ஸ்கூல் ஸ்கூலே பிளைண்ட் ஆக்கிடுறாங்க. நம்ம அந்த டெர்மினாலஜி எல்லாம் பார்க்க முடியாது. ஆமா. ஆனா யாரையும் வேலை பார்த்தா கூட எங்க கூடுதல் பள்ளியில வேலை பாக்குறீங்களா அப்படிதான் அந்த காலத்துலயும் கேட்பாங்க. அது என்ன குருடர் பள்ளி என்னது, இல்லாட்டா குருட்டு பள்ளியில வேலை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பள்ளி எப்படி குருடாகும்? அதெல்லாம் மக்களோட அறியாமை, அதெல்லாம் விட்டுதான். பட் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல 9ஆம் கிளாஸ்ல போய் சேர்ந்து அங்க என்ன பண்ணேன்னா, நான் வந்து அங்க வாத்தியார்களுக்கெல்லாம் பிளைண்ட பத்தி தெரியாது இல்லையா, நான் தானே அங்க போய் சேர்ந்திருக்கேன். அதனால அந்த வாத்தியார் சொல்லுவாரு, உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தா கண்ணு தெரியாது, வீட்டுக்கு போனா கண்ணு தெரியும் அப்படிம்பாரு அந்த வாத்தியார். அது எப்படி நடக்கும் எனக்கு புரியல. அவர் சொன்னது எனக்கு புரியல. அது என்ன, நான் கிளாஸ்ல நோட் புக் எல்லாம் வந்துச்சு எழுத மாட்டேனா, எல்லாம் காதால தானே கேட்டுப்பேன். அப்புறம் பசங்க யாராவது படிச்சு காட்டினாலும் திட்டு வர, என்ன பேசிட்டே இருக்கீங்க நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க அப்படிம்பாரு. சார் பேசல சார், போர்டுல நீங்க எழுதுறத நான் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்பா. என் ஃப்ரெண்டு சேகர்னு ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு அவன். இன்னும் சொல்ல போனா இன்றளவும் அந்த சேகர் ஃப்ரெண்டு எனக்கு தொடர்புல இருக்கான். பெங்காலி? அவரு பெங்காலி இல்ல, அவர் எல்லாமே தமிழ்காரங்க தானே, தமிழ்காரர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளி தானே, எல்லாம் தமிழ்காரங்க தானே. அதனால எல்லாம் தமிழ் பசங்க தான் எல்லாருமே. இன்னும் சொல்லுவா, பெங்காலிக்காரங்க யாரும் 1-2 பேர் தான் இருப்பான், நிறைய தமிழ் பசங்க தான், எல்லாருமே தமிழ் பசங்க தான். அப்ப ஆசிரியர்களும் தமிழ் தான் அங்க, வாத்தியாருங்களும் தமிழ் தான்? வாத்தியாரும் தமிழ் தான். ஏதோ தெலுங்கு மலையாளம் அந்த வாத்தியார் இருப்பாங்க, ஆனா எல்லாரும் தமிழ் தான் ஜாஸ்தி. அதுவும் இங்க கணக்கு வாத்தியார்லாம் கணக்கெல்லாம் ஒழுங்கா போடலன்னா அடி நடிப்பார் கிளாஸ்ல. அடின்னு செம்ம அடி. உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி கிடையாது. இந்த இப்பதான் நம்ம பசங்க கிட்ட போய் பேச்செல்லாம் கேட்கிறோம். நம்ம அந்த காலத்துல பேசவே முடியாது, அடி பின் எடுத்துருவாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அடி வாங்குற பசங்களுக்குன்னா நான் என்ன பண்ணேன்னா, அவங்கதான் அப்படி எனக்கு படிச்சு காட்டுவாங்க அப்படி. அப்ப நான் அவங்களுக்கு ஆன்சர்னா சொல்லி கொடுத்துருவேன் கடன்னு. அந்த அடி வாங்குற பசங்க எல்லாம் அடி வாங்காம போயிட்டாங்க. அப்புறம்
ம். அதாவது நான் இன்டைரக்டா ஒரு டீச்சரா மாறிட்டேன். ஸ்டூடெண்டா இருந்ததோட அல்லாம ஒரு டீச்சராவும் மாறிட்டேன் பசங்களுக்கு. சரி சரி சரி. அதனால என்ன ஆச்சுன்னா எல்லாரும் என்ன அண்ணன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜு ஒண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் ஒருத்தன் வருவான், அந்த பக்கம் ஒருத்தன். இந்த தூக்கிண்டு போகாத குறைதான். அந்த அந்த அளவுக்கு எனக்கு வந்து பசங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைச்சிருச்சு. ஏன்னா அடி வாங்குற பசங்க அடி வாங்கலையே. அவன் என்னை படிச்சு காட்டுற மாதிரி சொல்லி நான் அவனுக்கு ஆன்சர்லாம் சொல்லிட்டேனே. ஆமா. அவனுக்கு அந்த மாதிரி என்னுடைய மதிப்பை நானே என்னுடைய திறமையினால நான் உயர்த்திக்கிட்டேன். அந்த 9ஆம் கிளாஸ்ல போய் படிச்சு 10ஆம் கிளாஸ்ல போய் படிச்சு அங்க 10th முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ்ல அப்பதான் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு அப்பெல்லாம் இருந்தது, பியூசிம்பாங்க. அப்ப வந்து 10ஆவதுக்கு பொது தேர்வு இருந்ததா சார்? அப்போ 10வது பொது தேர்வு இருந்துச்சா? பப்ளிக் எக்ஸாமா இல்ல எப்படி? 10வது பப்ளிக் எக்ஸாம்லாம் இருந்தது. அதை முடிச்ச உடனே அப்ப வந்து 11 சொல்ல மாட்டாங்க, அங்க ப்ரீ யூனிவர்சிட்டிம்பாங்க. அந்த ப்ரீ யூனிவர்சிட்டியில போய் காலேஜ்ல போய் படிச்சேன். சரி. காலேஜ்ல போய் படிச்சுட்டு அப்படியே பிஏவும் செஞ்சுட்டேன். பிஏ பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றது, அப்பதான் எனக்கு சொன்னாங்க நீ வந்து இந்த பிளைண்ட் ட்ரைனிங் போ அப்படின்னு. அங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சாரு. அவர் வந்து பிஏல என்ன பாடம்? இல்ல ஆக்சுவலா அங்க வந்து அவ இப்படி வச்சிருந்தாங்க, மேஜர்னு வச்சிருந்தா ஒரு பாஸ் கோர்ஸ் 2 வைப்போம் அங்க. சரி. நான் மேஜர் எடுக்காம வெறும் பாஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டேன் அங்க. அதனால என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஆக்சுவலா நான் இது படிச்சேன் அங்க வந்து தமிழ் படிச்சேன், ஆங்கிலம் படிச்சேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன், எஜுகேஷன் ஒரு பாடம் இருந்தது அங்க. அந்த 4 பாடம் தான் நான் படிச்சேன் அங்க. அந்த இதுல வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பிளைண்ட் ஸ்கூல், எங்க வீட்டுக்கிட்டே கொஞ்சம் தூரத்துல ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல்ல போய் இந்த மாதிரி நான் பிஏ படிச்சிருக்கேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு டீச்சர் ட்ரைனிங் படி அப்படின்னாரு அந்த ஹெட் மாஸ்டர். என்ன அவர் சொன்னாரு இந்த ராமகிருஷ்ணா மிஷன், நரேந்திரபூர்ல ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு, பிளைண்ட் பாய்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்கு. அவங்கதான் இந்த கேலண்டர்லாம் போட்டு நமக்கெல்லாம் தருவாங்க வருஷம். பிளைண்ட் பர்சன்ஸ் அசோசியேஷன், பிபிஏ பிளைண்ட் பாய்ஸ் அகாடமி. அங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் இருந்தது. நம்ம இங்க பூந்தமல்லியில ஆர்டிசி மாதிரி அங்க ஒரு ஆர்டிசி இருந்தது. சரி சரி. பூந்தமல்லி வந்து சதர்ன் ரீஜன், அது ஈஸ்டர்ன் ரீஜன் இது. சரி சரி. அதனால அந்த 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 ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா நீ அந்த பிளைண்ட் பாய்ஸ் அகாடமில போய் டீச்சர் ட்ரைனிங் படினாரு. அதுக்குள்ள எங்க கிட்ட வந்து நீ பிரெயில் படிச்சுக்கோன்னாரு. அது வரைக்கும் நான் பிரெயில எனக்கு என்னன்னே தெரியாது. நான் பிஏ படிக்கிற வரைக்கும் பிரெயில் தெரியாது. எல்லாம் காதால கேட்டு எங்க அப்பா படிச்சு காட்டி நான் மண்டையில ஏத்திண்டவனா. அதனால என்ன ஆச்சுன்னா அப்புறம் அவர் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அந்த பிரெயில்லாம் சொல்லி கொடுத்தாரு, இங்கிலீஷ் பிரெயிலு, அப்புறம் இந்த பாரதி பிரெயில். எல்லா லாங்குவேஜும் எல்லாருக்கும் ஒரே பிரெயில் தான், நம்ம இந்திய மொழிகளுக்கு எல்லாமே ஒரே பிரெயில் தானே. அதனால அந்த பிரெயில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரு. சொல்லி கொடுத்தவர் வந்து பார்வை உள்ளவரா பார்வை இல்லாதவரா? பார்வையற்ற பள்ளியோட தலைமை ஆசிரியரும் பார்வையற்றவர். அவர் பேரு வந்து சிஷிர் சென்குப்தா. சரி. அவர் வந்து அந்த ஸ்கூல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்லுவாரு, இவர் வந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் பிரெயில் கற்றுக் கொடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அது என்ன பிரெயில் ஸ்கூல் சார்? அது வந்து இதுல இருக்கு ஆக்சுவலா. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் பிளைண்ட் ஸ்கூல் தான் ஆக்சுவலா. அது வந்து கல்கட்டால டாலிகஞ்சுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஸ்கூல்லையும் அது வந்து டாலிகஞ்ச் பிளைண்ட் ஸ்கூல்பாங்க. அத டால்விகஞ்ச், டாலி வந்து டாலின்னு ஒண்ணும் ஸ்பெல் பண்ணுங்க சார். டிஏ சவுண்ட் வரணும், டிஏ டாதி. அங்க வந்து பிரெயில் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து
அந்த இந்த இதுக்கு போய் சேர்ந்தேன், ராமகிருஷ்ணா மிஷன்ல போய் பிளைண்ட் பாய்ஸ் அகாடமியில டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சேர்ந்தேன். சரி. அந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சேர்ந்து அந்த டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டேன். அந்த அங்க ஒரு பார்வையற்றோர் சங்கம் இருந்தது, பிளைண்ட் பர்சன்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருந்தது. பிபி. ஆமா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன ஸ்பான்சர் பண்ணாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் ட்ரைனிங்க்கு ஸ்பான்சர் பண்ணணும் ஒருத்தர. சரி. இல்லாட்டா நம்மளா போய் கேட்டா தரமாட்டோம். யாரு ஸ்பான்சர் பண்ணுவானா? அப்புறம் அங்க அந்த அந்த ஸ்கூல்லயே அசோசியேஷன் வச்ச ஆள் தான் இருந்தாங்க. நாங்க உங்களை ஸ்பான்சர் பண்ற என்ன வந்து ராஜு அண்ணா அப்படிம்பாங்க, ராஜு தா அப்படிம்பா. தானா பிரதர்ன்னு இருக்கும் பெங்காலியில. தாதா அப்படின்னா பிரதர். தாதானா நீங்க இங்கன்னா ரவுடி பசங்களா தான் தாதாம்பா. நீங்க கல்கட்டால போய் கேட்டீங்கன்னா தாதானா ரவுடி பசங்க சொல்ல மாட்டா, தாதானா அண்ணேன்னு இருக்காங்க. ராஜுதா அப்படிம்பா. அதான் தாதாவை தாது குட்டியா சொல்லுவான். ராஜுதா நீங்க நாங்க உங்களை ஸ்பான்சர் பண்றோம் சொல்லிட்டு எங்களை என்னையும் எங்க அண்ணனையும் சங்கர் இருந்தாரு, அவரையும் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. நாங்க 2 பேரும் அந்த ட்ரைனிங் எடுத்துட்டோங்க. எத்தனை வருஷம்? அது 1 வருஷம் தானே அப்பதான். சரி சரி சரி. இந்த சென்னையில எப்படி ஆர்டிசி 1 இயர் அதே தானே. சரி. நம்ம என்ஐவி சிக்கேடு தானே எல்லாமே நடக்கிறது. சரி சரி. அந்த அந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, எங்க அப்பாவுக்கு வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சப்ப. அவர் 69லயே வந்துட்டாரு. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 1 இயர் நாங்க 70 படிப்பை முடிக்கிறதுக்காக நாங்க அங்க சென்னை கல்கட்டால தங்கி அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அப்புறம் நாங்க சென்னைக்கு வந்தோம். 70ஆவதுல 1970. 1970. கரெக்டா உங்களுக்கு 26 வயசு இருக்குமா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அப்ப வந்து வேலை தேடிட்டே எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு அடைஞ்சிருந்தோம். வேணா பிளைண்டுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அப்புறம் இங்கெல்லாம் இட ஒதுக்கீடுலாம் வச்சிருப்பாங்களே நம்ம தமிழ்நாட்டுலலாம். அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் தான் நிறைய வரும். பிளைண்ட் பிரச்சனை வரும், கம்யூனிட்டி பிரச்சனை வரும். ஆமா. அத்தனை போராட்டத்துக்கும் நடுவில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம செயின்ட் லூயிஸ்ல ஒரு வேகன்சி, அங்க வின்சென்ட்னு ஒரு சார் இருந்தாரு. சரி. வின்சென்ட் ஜார்ஜ்னு பேர் அவர் பேரு. அவர் தற்போது இல்ல, அவர் காலமாயிட்டார் அவரு. அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலா அந்த இவங்க இருந்தாங்க, அந்த லீலாவதின்னு ஒரு சோசியல் ஒர்க்கர். அவங்க இப்ப இருக்காங்க, அவங்களுக்கு 90 வயசு. ஒரு 6 மாசம் முன்னாடி அவங்களோட பேசியிருக்கேன் நான், லீலாவதி. அவங்க இதெல்லாம் வச்சு நடத்துறாங்க. எங்க இருக்காங்க? அவங்க சென்னையில இருக்காங்க. சென்னையில? ஆமா. அவங்க ஆக்சுவலா ஒரு ஹேண்டிகேப்டுக்காக இதெல்லாம் அந்த டெஃப் ஸ்கூல்ல வச்சு நடத்துவாங்க. அவங்க எந்த இடத்துல? நம்ம அபிராமபுரம் அங்கெங்கயோ வருது இது ஆக்சுவலா. சரி. நான் கரெக்டா வேணா பார்த்து சொல்றேன் வேணா. அந்த ஸ்கூல் இன்னமும் இருக்கு, அது கிளார்க் ஸ்கூல் சொல்லுவாங்க. அதேதான், கிளார்க் ஸ்கூல். அது கிளார்க் ஸ்கூல். சரி சரி சரி. நம்ம கிளார்க் ஸ்கூல் அட்ரஸ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அங்க லீலாவதின்னு அவங்க பார்வையிட்டவரா? அவங்க இல்லப்பா, அவங்க பார்வை உடையவங்க. சரி சரி. அவங்க ஆக்சுவலா டெஃப்க்காக அவங்க பார்ப்பாங்க. அவங்க காது கேளாத குழந்தைங்களுக்காக பார்ப்பாங்க. சரி. அங்க வந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, செயின்ட் லூயிஸ்க்கு இந்த மாதிரி இவர் பிளைண்ட் ட்ரைனிங் எடுத்தவர் இருக்காரு, நீங்க வந்து இவருக்கு இது கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வின்சென்ட் ஜார்ஜ் ட்ரைனிங்க்கு வந்ததுனால என்ன வந்து இதுக்கு போட்டாங்க, அந்த அந்த போஸ்ட்ல போட்டாங்க. அது ஆக்சுவலா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் சம்பளம் கொடுத்தாங்க எனக்கு அவங்க. ஏன்னா நம்ம கிட்ட இதெல்லாம் கிடையாது, பிஎட் தான் கிடையாது என்கிட்ட. வெறும் பிஏவும் இந்த ஆர்டிசி ட்ரைனிங் தானே வச்சிருந்தேன், ஜூனியர் டிப்ளமா தானே வச்சிருந்தேன். சரி சரி. அதனால 1 இயர் எங்க வேலை பார்த்தேன் செயின்ட் லூயிஸ்ல. அப்ப எனக்கு ரவிக்குமார் தான் எனக்கு ஸ்டூடெண்ட். நம்ம பிளைண்ட் ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு. ஆமா ஆமா. அவர்லாம் எனக்கு 9th கிளாஸ்ல ஸ்டூடெண்ட். அவர் தான். அடேங்கப்பா. ஆமா. அந்த அதுக்கப்புறம்
அந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே அந்த சார் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த உடனே அவரை வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அதனால என்ன பண்ணிட்டாங்க, என்ன வேலையை விட்டு ஊஸ்ட் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு எடுத்துட்டாங்க என்ன. அதாவது அந்த சார் வந்து நம்ம பூந்தமல்லில நடக்கிற பயிற்சிக்கு போயிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. சரி சரி. ஆர்டிசில வந்து படிச்சாரு, இங்க வந்து அவரு படிச்சிருக்காரு. அவர் பார்வையுள்ளவரா பார்வையற்றவரா சார்? அவர் வந்து பார்வை அற்றவர் அவரு. பார்வையற்றவர். சரி சரி. அதுக்கப்புறம் 1971 நான் வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எனக்கு வந்து பிஎட் படிக்கலைன்னா வேலை கிடைக்காது அப்படின்ட்டாங்க. நீங்க டீச்சரா போனதா ஏதாவது செகண்டரி கிரேடோ பிஎட்டோ தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அதனால என்ன பண்ண, நம்ம வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜ் ஆயப்பேட்டாது இருக்கு, அங்க போய் அட்மிஷன். அப்ப எனக்கு எல்லாரும் நீ கல்கட்டால படிச்சு வந்திருக்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எங்க படிச்சாருன்னப்ப படிப்பு பிஏ பாஸ் பண்ணோம், பிஎட்டுக்கு பிஏ வேணும் இல்லையா. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம அமர்ராஜு சாரு, அப்புறம் நம்ம ராஜு சார் எல்லாம் இருக்காரு, அவங்கெல்லாம் எனக்கு சீனியர். ராஜு இந்த யூனிவர்சல் ஆர்கனைசேஷன் நடத்துவாரு, கரையாஞ்சாடி இருக்காரு அவரு. கரையாஞ்சாடியில இருக்காரு. எல்இபில வேலை பார்த்தாரு, பிரெயின் சார். புரியுது. அந்த சார்ல எனக்கு சீனியர், 1 இயர் சீனியர். அப்ப அவங்களோட ஒரு தொடர்பு கிடைச்சது எனக்கு. மெட்ராஸ் சார்ல வந்தோடனே ஃப்ரெண்ட் ஆகிட்டார், மெட்ராஸ் வந்தோடனே தொடர்புல வந்துட்டாரு எனக்கு. அப்ப எல்லாம் எப்படி தொடர்பு கொள்வீங்க சார்? எப்படி? அதான் சார், இந்த மாதிரி பிஎட் அட்மிஷன் கேட்க போற சமயத்துல அவங்கள பாக்குறது, அங்க யாரும் பிளைட் இருக்காரான்னு கேட்டுக்கிறது. சரி சரி. அந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அங்கங்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொடர்பு தான் இது. சரி. அதுக்கப்புறம் அவர் வழியா அமர்தாஸ் சார் வழியா அப்புறம் மற்ற தொடர்பு எல்லாம் கிடைச்சது எனக்கு. ஆமா. அதுக்கு முன்னாடி எனக்கு நான் கல்கட்டா இருக்குச்சு, எனக்கு தெரிஞ்சவருடைய உறவுக்காரர் இருக்கு, அவரு எனக்கு ஒரு பிளைண்ட் உறவுக்கார பையன் இருக்குன்னு சொல்லி அவரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தாரு எனக்கு. சரி சரி. அவர் வந்து இவங்கள்தான் ஒரு சிலர் அறிமுகப்படுத்தி வச்சு, இங்க இந்த பிளைண்ட் கொண்டா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னாரு. அதனால அப்ப அமர்ராஜ் சாரும் ராஜு சார்லாம் சொல்லி எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலா நாங்க 3 பேர் படிச்சோம். நானு, பொன்னுசாமி சார் இங்க வேலை பார்த்தாரு, பிளைண்ட் ஸ்கூல்ல, நம்ம ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு. சரி. அவர் இப்ப காலமாயிட்டார், அவர்லாம் இப்ப இல்ல. அதே மாதிரி ராமலிங்கம்னு ஒரு சார் அப்புறம் காலேஜுக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா அவர் வந்து பிஎட் தான் முடிச்சுட்டு அப்புறம் அவரை எம்எட் தான் முடிச்சு காலேஜில் போய் இதா போயிட்டாரு, பிலாசபி படிச்சாரு அவரு. அடேங்கப்பா. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அவரு. இப்ப உயிரோட இருக்காரான்னு எனக்கு சில தொடர்பில் இல்ல. ஆனா அவரு எதுல பிலாசபில கோல்டு மெடலிஸ்டா? அவரு பொன்னுசாமி நாங்க 3 பேரும் வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜ்ல 71 படிச்சோம். ஓ, பார்வையற்றவர் அவரு ராமலிங்கம்? எல்லாம் 3 பேருமே பார்வையற்றவங்க தான். பொன்னுசாமியும் பிள்ளைங்க. அதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓ, பரவாயில்ல. ஆக்சுவலா 100 சீட்டோ நம்ம வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க சீட்டு. சரி. அதுக்கப்புறம் நாங்க பிளைண்ட் 3 பேரை சேர்த்துக்கிறோம் சொல்லிட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் தான் வாங்கினாங்க. காலேஜ் சார்பா, கல்லூரி சார்பா? கல்லூரி சார்பா அவங்க வாங்கினாங்க, நிர்வாகம் வாங்கிட்டு. நிர்வாகம் வாங்கினது. அதுக்கப்புறம் பிஎட் பாஸ் பண்ணேன், அப்படியும் எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மியூசிக் அகாடமி பக்கத்துல இதுல இருக்கு சென்னையில, மாப்ரீஸ் ரோட்ல மியூசிக் அகாடமியில போய் அங்க ஒரு டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன். அதாவது கர்நாடக இசையில பண்ணேன். அதாவது அவன் என்ன சொல்லுவான்னா வந்து 6 மாச சாரி 1 இயர் ட்ரைனிங். அதுக்கு பேரு பெடகாஜிம்பாங்க. பெடகாஜினா டீச்சிங் அர்த்தம். டீச்சிங். அதாவது பெடகாஜி இன் மியூசிக் அப்படிம்பா. அதாவது டீச்சிங் இன் மியூசிக் நம்ம அத மாத்திக்கலாம், அத நமக்கு புரியுற மாதிரி. அப்படியே பிரைவேட்டா நான் அந்த லோயர் ஹையர் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன் மியூசிக்ல. கர்நாடக இசையில மியூசிக் லோயரு மியூசிக் ஹையர்லாம் பாஸ் பண்ணி இந்த டீச்சர் ட்ரைனிங்கும் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பர்கூர்ல ஒரு வேகன்சி வந்தது, ஐஇஎல்சி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட் பர்கூர்.
ஓ, அங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். என்ன வருஷம் இருக்கும் அது? 73 74 அங்க. அப்ப பார்த்திபன் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வந்துடும். ஓ, எனக்கு ஸ்டூடெண்ட் தான். சரி சரி சரி. பார்த்திபன் தான் எனக்கு ஸ்டூடெண்ட். அவன் எங்கேயோ பேங்க்ல எங்கேயோ ஒர்க் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அவன்லாம் எனக்கு ஸ்டூடெண்ட்டு. சரி சரி. அந்த பங்கோஸ்லாம் வாசிப்பான். ஆல்பர்ட்னு ஒருத்தர் இருந்தான், அவன் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் பங்கோஸ்னர் தான் வாசிப்பான் அந்த வாத்தியம். அது அந்த மாதிரி அங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் அவங்க அந்த அந்த வேலை எனக்கு ஒரு வருஷம் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. எனக்கு இந்த பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல்ல ஒரு வேலை கிடைச்சது எனக்கு. எந்த வருஷம் சார்? 74. பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல்ல அரசு வேலையே கிடைச்சிருச்சு. அரசு வேலையே கிடைச்சது. இடைநிலை ஆசிரியர் தான் கிடைச்சது. நம்ம எஜுகேஷன்ல இருந்தோம் அப்ப. சரி, அப்படியா? சரி. ஆமா, அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தோம் நாம. அப்ப கௌசல்யா கோவிந்தராஜன் ஒரு அம்மா அமைச்சரா? அவங்க சிஇஓ. ஓ சரி. அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க, சார் நீங்க வந்து பிஏ பிஎட் தான் படிச்சிருக்கீங்க, நாங்க படிக்க பிடிம்பாங்க. பிஎட் இப்பதான் மாத்தினாங்க, அப்புறம் தான் மாத்தினாங்க. நாங்களாம் படிச்சே பிடி, பிஏ பிடி தான் நானா சொல்லுவேன். பிடினா என்ன அர்த்தம்? பேச்சுலர் ஆஃப் ட்ரைனிங். பேச்சுலர் ஆஃப் ட்ரைனிங். அப்புறம் ட்ரைனிங்கிற வார்த்தை எடுத்துட்டு எஜுகேஷன் மாத்திட்டாங்க. அதை மாத்தினாங்க. சரி சரி. நாங்களாம் படிச்சா எங்க டிகிரி எல்லாம் பார்த்தா பிடி தான் இருக்கும். பிடி தான் இருக்கும். அதுக்கும் முன்னாடிலாம் எல்டிவாங்க, லைசன்ஷியேட் இன் ட்ரைனிங் பாங்க. பிஏ எல்டி. எங்க மாமா தான், தாய் மாமா தான் இருந்தாரு, அவர்லாம் பிஏ எல்டியும் பாரு. லைசன்ஸ் இன் ட்ரைனிங். லைசன்ஷியேட் இன் ட்ரைனிங். லைசன்ஷியேட். டீச்சிங். சரி சரி. அந்த எல்டிங்கிற வார்த்தை மாதிரி பிடி வந்தது. பிடிக்கு அப்புறம் பிஎட் ஆயிடுச்சு. பிஎட் வந்தது. அதனால அந்த 1974 நந்தகோபால் தான் நமக்கு அப்ப பிரின்சிபாலா இருந்தாருங்க. இப்ப சார் இந்த சிஓங்கிறீங்கல்ல, இது வந்து கல்வி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சிஓவா இல்ல எப்படி சார்? இல்ல அப்ப ஆமா, திருவள்ளூர் மாவட்ட சிஓ தான் இருந்தாங்க அவங்க, கௌசல்யா கோவிந்தராஜன். சரி சரி சரி. அதனால இப்ப அந்த சிஓ அம்மா அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க படிச்ச படிப்போட உங்களுக்கு வந்து நாங்க கம்மியா தான் வேலை தான், செகண்டரி கிரேடுங்கிறது பிடிக்கு லோயர் போஸ்ட் ஆச்சு, பரவாயில்லையாங்க. பரவாயில்ல மேடம், வேலையே கிடைக்க மாட்டேங்கிறது, அதுவும் பிளைண்ட் வேற, அது நம்மளாம் பிராமின் கம்யூனிட்டி வேற, இங்கெல்லாம் இட ஒதுக்கீடுலாம் வச்சுப்பாங்களே, அதனால எனக்கு வேலை கொடுக்கறதே சந்தோஷமா அப்படின்னு ரைட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் அங்க வந்து 1974 இருந்து 83 டிசம்பர் வரைக்கும் செகண்டரி கிரேடா வேலை பார்த்தேன். சார் இதுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ நாங்க அப்பாயிண்ட் ஆகும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பதிவு பண்ணி வச்சிருப்போம், சீனியாரிட்டி மூலமா வரணும் இங்க. ஆமா, இப்போ உங்க காலத்துல 1970கள்ல இருந்து 80க்குள்ள அது எப்படி ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பண்ணி நம்பர்லாம் கொடுத்துதான் வாங்கினோம். அப்ப அந்த வேகன்சியும் வந்தது. அப்ப இவங்க உங்க நேசமா டீச்சர் இருந்தாங்க, அந்த அவரோட வீட்டுக்காரர் வந்து இவர் இருந்தாரு, கனகராஜன் சார் இருந்தாரு. சரி. அவரை தூக்கி ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு இந்த வாத்தியார போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை. அந்த இடத்த எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓ, நேசமாங்கிறது பார்வையுள்ளவரா பார்வையற்றவரா? பார்வையுடைய நம்ம பிளைண்ட் ஸ்கூல்ல பிடி டீச்சரா இருந்தாங்க. இப்போ பிடி டீச்சரா இருந்தாங்க நேசம்மாள் அவங்க. ஆமா, அவங்க இல்ல இப்ப. நான் சரி சரி சரி. அந்த போஸ்ட் வந்து உட்காந்து 74ல. அவர் என்ன ட்ரைனிங் சென்டருக்கு போனார் சார்? யாரு? அவரு கனகராஜ் வந்து எனக்கு அவருடைய ட்ரைனிங் பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செகண்டரி கிரேட் டீச்சர் ட்ரைனிங்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை. சரி சரி சரி. இந்த பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்து அப்பெல்லாம் பிளைண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருந்தது அப்ப. சரி சரி சரி. அதனால அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. சரி சரி. நான் 83 டிசம்பர் வரைக்கும் நான் செகண்டரி கிரேடா வேலை பார்த்தேன். அப்புறம் எனக்கு வந்து தமிழ் பண்டிட் ப்ரமோஷன் கொடுத்தாங்க.
இந்த 74ல இருந்து 83 வரைக்கும் ஆ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இப்ப கூட இருக்காங்க இங்கெல்லாம் நிறைய இருக்காங்க? இப்ப 74ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்ததா சொல்லுவாங்க. 74 அதுதான் நந்தகோபால், இந்த கிரேட் நந்தகோபால் இருந்து சரி, இப்ப ஆர்டிசி 6ங்கிறது வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட என்ஏவிஎஸோட ரீஜனல் சென்டரோட இணைக்கப்பட்டதா? ஆமா. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்